அறிவிச்சூடர் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய காணொளியில் நம்முடன் திராவிட முன்னேற்றக் கழக வழக்குரைஞர், திராவிட இயக்க தமிழர் பேரவையினுடைய துணை பொதுச் செயலாளர் ஐயா ராம வைரமுத்து அவர்கள். ஐயா வணக்கம். இப்போ ஒன்றிய அரசுக்கு புதியதாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டு லேட்டரல் என்ட்ரி மூத்த அதிகாரிகளை, ஐஏஎஸ் அதிகாரிகளையே மூத்த அதிகாரிகள் தான் இந்த டெப்டி செக்ரட்டரி, ஜாயிண்ட் செக்ரட்டரி, செக்ரட்டரிஸ் என்ற மைய அரசனுடைய, ஒன்றிய அரசனுடைய அமைச்சகங்களை நிர்வகிக்கக்கூடிய அதிகாரிகளாக இருப்பார்கள். அந்த மிகப்பெரிய அந்த அதிகாரிகளை நேரடி நியமனம் போல நேரடி நியமனமாக அறிவிப்பது என்ற அந்த அறிவிப்பை இப்போது ஒன்றிய அரசு கைவிட்டிருக்கிறது, வாபஸ் வாங்கியிருக்கிறது என்ற செய்தி அறிகிறோம். இந்த அறிவிப்பை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு இந்திய நாட்டில் பெரிய அளவுக்கு கட்சிகள் எல்லாம் அதை எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றன. தமிழ்நாட்டில் நமது முதலமைச்சர் அவர்கள் கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார். அதை வாபஸ் வாங்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். அதே போல் திராவிடர் கழகத்திலிருந்து 24ஆம் தேதி ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் அறிவித்திருக்கிறார்கள். அதே போல் மற்ற எதிர்க்கட்சிகளும் தமிழ்நாட்டில் ஒன்றாக இணைந்து எதிர்ப்பு குரல் தான் தெரிவிக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் வடநாட்டில் இன்றைக்கு ஒன்றிய அரசினுடைய கூட்டணி கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் மற்றும் பஸ்வான் போன்றவருடைய எதிர்ப்பும் பதிவாயிருக்கிறது. இந்த சமயத்தில் ஒன்றிய அரசு இந்த அறிவிப்பிலிருந்து பின்வாங்கியிருக்கிறது. உங்களுடைய பார்வை? அதாவது இந்த முயற்சி என்பது அப்படின்னா எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, ஒன்றிய அரசினுடைய அரசு பதவிகளில், ஒரு நிர்வாக பணிகளில், அரசு நிர்வாகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா குடிமைப் பணி தேர்வின் மூலமாகத்தான் அவர்கள் ஒருவர் போக முடியும். அதாவது அவர் காவல்துறை நிர்வாகமாக இருந்தால் ஐபிஎஸ், பொது நிர்வாகம் இருந்தால் ஐஏஎஸ், அதே போல வருவாய்த்துறை, இந்தியன் ரெவென்யூ சர்வீஸ், இப்படி பல்வேறு வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆனா இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, நேரடியாக இணை செயலாளர் அப்படிங்கிற தகுதிக்கு ஜாயிண்ட் செக்ரட்டரிஸாக, அதே போல கூடுதல் செயலாளர் அடிஷனல் செக்ரட்டரிஸ் போன்ற பதவிக்கு நேரடியாகவே தனியார் பணியினுடைய முன்னுரிமையின் அடிப்படையில் அவர்களை நியமிப்பதாக தெரிவித்திருந்தார்கள். இது எப்படி நடக்கும் அப்படின்னா, ஒரு தனியார் நிறுவனத்துல அவர் ஒரு உயர் பொறுப்புல இருப்பார். அவர் இந்த லேட்டரல் என்ட்ரி ஸ்கீம் மூலமாக அவர் இந்த அரசு பணியை பற்றி எதுவுமே தெரியாது, நேரடியா அவர் இங்க நிர்வாகத்துக்கு வருவார். உதாரணத்திற்கு ஒரு தனியார் நிறுவனத்தில் ஒரு உயரிய பொறுப்பில் அவர் நிதித்துறையில இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், சீஃப் பினான்சியல் ஆபீசரா இருக்காரு. அந்த அடிப்படையில் அவர் இங்கே என்ன பண்ணிடுவாருன்னா, பினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுடைய ஜாயிண்ட் செக்ரட்டரியா இல்லை அடிஷனல் செக்ரட்டரியா வந்துடுவார். ஆனால் தனியார் நிறுவனத்திலே இருப்பவர்கள் வெறும் லாப நோக்கோடு தான் இயங்குவார். அவர்களுக்கு சேவை நோக்கு இருக்காது. இப்போ நம்முடைய அரசு அப்படிங்கிறது எல்லாத்திலும் லாபம் பார்க்காது, மக்களுக்கான சேவையை வழங்குவதுதான் அரசனுடையது. அப்போ அடிப்படையே இங்க நீர்த்து போயிடும். மக்கள் சேவை இங்கே நடக்காது. வருகிறவர்கள் அவர்கள் லாப நோக்கோடு தான் இயங்குவார்கள். அது ஒரு புறம். இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த இடத்துல எந்த இடஒதுக்கீட்டுக்குமே வாய்ப்பு கிடையாது. அப்போ யார் வருவா, யார் வேண்டுமானாலும் வரலாம் அப்படின்னா, இன்றைக்கு தனியார் துறையில் இடஒதுக்கீடு இல்லாத காரணத்தினால் தனியார் துறையில உயர் பொறுப்புல எல்லாம் யார் இருக்கான்னு பார்த்தா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அந்த 3% பேர் தான் தனியார் துறையில் அனைத்து பதவிகளிலும் இருக்கிறார். அப்போ அவர்களை கொள்ளைப்புறமாக அரசு பணிக்குள் கொண்டு வருகிற வேலை தான் இது. அதைத்தான் ஆசிரியர் அவர்கள் மிக தெளிவா சொல்லியிருந்தாங்க தன்னுடைய அறிக்கையில. இது ஆன்டி சோசியல் ஜஸ்டிஸ், ஆன்டி கான்ஸ்டிடியூஷனல். எப்படி கான்ஸ்டிடியூஷனுக்கு இது எதிரானது அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒரு அரசு பணிக்கு வருகிற, நிர்வாகத்துக்கு வருகிறவர் எப்படி தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது மிக தெளிவாக சொல்லுகிறது. யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு. அந்த அமைப்பின் மூலமாகத்தான் பணிக்கு யாரையும் தேர்வு செய்ய முடியும், அரசு நிர்வாக பதவிகளுக்கு ஒருவரை தேர்வு செய்ய முடியும் அப்படிங்கிறத நம்ம அரசியலமைப்பு சட்டம் தெளிவாக சொல்லுகிறது. அதில் அத்தியாயம் 11ல ஆர்டிகிள்ஸ்ல பாத்தீங்கன்னா 315 இருந்து 323 வரைக்கும் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுடைய கடமை, பொறுப்பு என்ன அப்படிங்கிறது மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அதன் வாயிலாகத்தான் இங்கே குடிமைப்பணி தேர்வுகள் நடத்தப்பட்டு அதுல இருந்து ஐஏஎஸ், ஐபிஎஸ் அதிகாரிகள்லாம் வரணும். ஆனா இதை அப்படியே மீறுகிற வகையில் இது இருக்கிறது. அப்ப ஆன்டி கான்ஸ்டிடியூஷனல். அதே போல இடஒதுக்கீடு முறைக்கு எதிராக இருப்பதால இது ஆன்டி சோசியல் ஜஸ்டிஸ் என்று ஆசிரியர் அவர்கள் தன்னுடைய அறிக்கையில குறிப்பிட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாது திராவிட மாணவர் கழகம் மற்றும் திராவிட கழகத்தினுடைய இளைஞரணி இணைந்து மாவட்ட தலைநகரங்கள்ல 24ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் என்றெல்லாம் அனைத்து கட்சிகளையும் இணைத்து ஆர்ப்பாட்டம் நடத்துவது என்றே ஆசிரியர் தன்னுடைய
அறிக்கையிலே தெரிவித்திருந்தார். அதே போல தமிழ்நாடு முதல்வரும் இது வந்து சமூக நீதியை குழி தோண்டி புதைக்கிற செயல் என்று சொல்லி தன்னுடைய கடுமையான எதிர்ப்பை வந்து தெரிவித்திருந்தார். இதை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது, தமிழ்நாடு அரசு வந்து இதை வன்மையாக கண்டிக்கிறதுன்னு சொல்லி அவங்க எதிர்க்கிறாங்க. நேற்றைய தினம் கூட பாத்தீங்கன்னா எடப்பாடி போன்றவர்கள்லாம் சொன்னாங்க, ஒரு தலைவர் கலைஞருக்கு வந்து ஒன்றிய அரசு நாணயம் வெளியிட்ட உடனே திமுகவும் பாஜகவும் இணைய போகிறது, அவங்களுக்குள்ள வந்து அதனாலதான் இந்த நாணய விழால வந்து ஒன்றிய அமைச்சர் வந்து பங்கேற்று இருக்கிறார் என்றெல்லாம் சொன்னாங்க. ஆனால் இது அரசியல் வேறு, அதே நேரத்தில் அரசு துறை நிர்வாகம் வேறு என்பதிலே முதல்வர் தெளிவா இருக்காரு. அந்த நாணய வெளியீட்டு விழா என்றது நேற்று முன்தினம் முடிந்து விட்டது. ஆனால் இன்றைக்கு சமூக நீதிக்கு ஒரு பங்கம் வருகிறது என்ற போது தன்னுடைய குரலை ஓங்கி ஒலித்திருக்கிறார். ஒன்றிய அரசுக்கு எதிராக தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார். அதே போல பாத்தீங்கன்னா ஒன்றிய அளவிலே அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுன கார்கே இதை எதிர்த்திருக்கிறார். அதே போல ராகுல் காந்தி, எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி எதிர்த்திருக்கிறார். இதுல வந்து மிக முக்கியமான விஷயமா பாத்தீங்க அப்படின்னா ஐக்கிய ஜனதாதளம் கட்சி வந்து கடும் எதிர்ப்பை தெரிவித்திருந்தது. அதனுடைய மூத்த தலைவர்கள் ஒருவரான KC தியாகி வந்து இதை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது, இது வந்து நாங்கள் எங்களுடைய உயிர்நாடி கொள்கையான சமூக நீதி கொள்கைக்கு எதிராக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நிதிஷ்குமாருடைய ஐக்கிய ஜனதாதளம் எதிர்ப்பு தெரிவித்திருந்தது. அதே போல வந்து லோக் ஜனசக்தி கட்சி, ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்களுடைய அந்த கட்சிக்கு இன்றைக்கு தலைவராக இருக்கக்கூடிய பாஸ்வானுடைய மகன் சிராக் பாஸ்வான் அவர்கள் இப்போது ஒன்றிய அமைச்சராக இருக்கிறார். அவருமே வந்து இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாங்கள் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டார். ஆக இப்படி இருக்கிற நிலையில ஒருவேளை இது வந்து வாக்கெடுப்புக்கு வருகிறது அப்படின்ற ஒரு நிலை வறுமையானால் இது வந்து தன்னுடைய ஆட்சிக்கே இது பங்கம் வந்துவிடும், தங்கள் ஆட்சியை காப்பாற்ற வேண்டும், நம்ம கூட்டணி கட்சியிலேயே வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் என்ற காரணத்திற்காக உடனடியாக என்ன பண்றாருன்னா ஒன்றிய அமைச்சரே வந்து யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுக்கு கடிதம் எழுதுறாரு. ஜிதேந்திர சிங் அப்படிங்கிற ஒன்றிய அமைச்சர் வந்து அவர் தான் இதற்கு பொறுப்பானவர். அவர் வந்து இதை நீங்கள் கிடப்பில் போடுங்கள், ஏன்னா இதுல வந்து 45 நபர்களை நியமிப்பதற்கான விளம்பரங்கள் எல்லாம் வெளியிடப்பட்டு விட்டது. அந்த நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாம் வந்து நீங்க வித்ட்ரா பண்ணிட்டு இந்த முயற்சியை கைவிட வேண்டும் அப்படின்னு சொல்லி அறிவித்திருக்கிறார். ஆக இது வந்து பாஜக அரசு வந்து மறுபடியும் ஜெயிச்சு வந்துருச்சு, நீ உங்களால என்ன செய்ய முடியும் என்றெல்லாம் கேட்டவர்களுக்கு இந்த பெரும்பான்மை இல்லாத ஆட்சியால் நம்முடைய கொள்கைக்கு மாறாக எதையும் செய்துவிட முடியாது, நாம் இன்றைக்கு வலுவான எதிர்க்கட்சியாக இருப்பதால் கண்டிப்பாக அவர்களுக்கு கடிவாளம் போடுவோம் அப்படிங்கிறத இந்தியா கூட்டணி மீண்டும் மீண்டும் சொல்லி வந்தது. அதுல ஒரு முதல் படி வெற்றி அப்படிங்கிறத நம்ம இந்த விஷயத்துல பார்க்க வேண்டியது இருக்கு. அததான் இவருடைய அறிவிப்புக்கு பிறகு விடுதலையிலேயே கூட இன்றைக்கு செய்து வந்திருக்கிறது, போராடாமலேயே வெற்றி அப்படிங்கிற தலைப்புல வந்து இந்த வெற்றியை வந்து அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஏன்னா வந்து இப்போ நம்ம ஒரு 24ஆம் தேதி போராட்டம் நடத்தி இது தொடர்பான இதெல்லாம் போறதுக்கு முன்பாகவே இன்றைக்கு அவர்கள் கூட்டணியிலேயே இதற்கு எதிர்ப்பு கிளம்பி விட்டது, நாளை இது நம்மளுடைய ஆட்சிக்கே கூட ஆபத்து நேர்ந்து விடும் என்று அஞ்சி உடனடியாக இந்த அறிவிப்பை அவர்கள் திரும்ப பெற்றிருக்கிறார். இந்த ஒன்றிய அரசு, இந்த ஒன்றிய கூட்டணி அரசு பொறுப்பேற்று ஒரு சில மாதங்கள்லேயே அவர்கள் வெளியிட்ட அறிவிப்பை திரும்ப பெற நேர்ந்தது என்பதே ஒரு பெரிய பின்னடைவு தான் இல்லையா? கண்டிப்பாக. ஏன்னா பாத்தீங்கன்னா இவர்களுடைய திட்டமே பாத்தீங்கன்னா இதன் மூலமாக அது ஆசிரியரும் தன்னுடைய சந்தேகத்தை தெரிவித்திருந்தார். இப்போ இது வந்து வெறுமனே வந்து குறிப்பிட்டவர்கள் உள்ளே நுழைவதற்கான திட்டம் அப்படிங்கிறது தாண்டி RSS பின்புலம் உள்ளவர்களை இங்கே நுழைத்து விட வேண்டும், அது ஆட்சி அதிகாரத்துக்குள்ளாக RSS பின்புலம் உள்ள நபர்களை உள்ளே கொண்டு வருவதற்கான ஒரு வாய்ப்பாகவே இவர்கள் இதை உருவாக்கி இருக்கிறார்கள் அப்படிங்கிற சந்தேகம் நம்மை போன்றவர்களுக்கு இருக்கிறது. ஏன் அப்படின்னா இப்ப தனியார் துறையில வந்து எந்த இடஒதுக்கீடு இல்லை, பெரும்பாலும் அவாள்கள் தான் முக்கிய பொறுப்புல இருக்கிறார்கள், அவர்கள் அதே சிந்தனையோடு தான் இருப்பார்கள். அப்ப அவர்களை கொண்டு வந்து இங்க அரசு பணிக்குள்ள போடும் பொழுது இங்கே அவங்க வந்து ஒரு இணை செயலாளர், கூடுதல் செயலாளர் போன்ற மிக முக்கியமான ஒரு பதவியில இருக்கும் பொழுது அங்கே இந்த துறையிலே இருக்கிறவர்கள் அத்தனை பேருடைய ஒரு பதவி உயர்வா இருக்கட்டும் இந்த மாதிரி, ஏன்னா பதவி உயர்வில் நம்ம இடஒதுக்கீடு கிடையாது, நியமனத்தில் மட்டும்தான் இடஒதுக்கீடு. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களுக்கு வேண்டியவங்களுக்கு மட்டுமே வந்து பதவி உயர்வை கொடுப்பார்கள். ஏன்னா இன்னைக்கு தனியார் நிறுவனத்தில் வந்து அதுதான் நடக்குது. ஒரு 10 பேர் இருக்காங்க, அந்த 10 பேர்ல இருந்து ஒரு 2 பேர் 3 பேர் அடுத்த பதவிக்கு வர வேண்டும், பதவி உயர்விலே வர வேண்டும் என்று சொன்னால் அந்த மேல்நிலை பதவியில வந்து ஒரு பார்ப்பனர் இருக்காருன்னா அவர் யாரை செலக்ட் பண்ணுவார் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய அதே சமுதாயத்தை சேர்ந்தவர்களை தான் அவர் செலக்ட் பண்ணுவார். நான் பிராமின்ஸ் வந்து அவங்கள விட பெர்ஃபார்மன்ஸ் அதிகமா இருந்தால் கூட அவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிட்டுவதில்லை. இப்போ இதே வந்து கார்ப்பரேட் நிறுவனங்களில் பணியாற்றுகிறவர்களுக்கு
கேட்டாங்கன்னா அவங்களுக்கு நான் சொல்ற அந்த சூழல் புரியும். ஏன்னா நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா, நானே நிறைய என்னுடைய கார்பரேட் நண்பர்களிடம் பேசும்போது அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது என்னுடைய வைஸ் பிரசிடென்ட் வந்து என் தோல்ல கை போட்டு பேசுவாரு, என்னுடைய சிஇஓ வந்து என் மேல தோல்ல கை போட்டு பேசுவாரு. அப்ப சரி, அவங்க வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா நம்ம கூட ஒரு தோழமை உணர்வோடு இருக்கிறார்கள் அப்படின்னு நினைப்போம். ஆனா அந்த தோல்ல கை போட்டது பார்த்தா நம்மளோட தோல்ல வந்து அந்த நூல் இருக்கா இல்லையான்னு பாக்குறதுக்கு தான். அப்போ அந்த விஷயத்த பார்த்துட்டா அவங்க நடத்தப்படுகிற விதம் வேறு, அந்த நூல் இல்லைன்னா அவங்க நடத்தப்படுகிற விதம் வேறு. இப்படிப்பட்ட ஒரு நிலைதான் இன்றைக்கு தனியார் நிறுவனங்களில், கார்பரேட் நிறுவனங்கள்ல இருக்கு. அப்போ அந்த பின்புலம் உள்ள கார்பரேட் நிறுவனங்களில் பணியாற்றுகிற நபர்களை நான் இங்க கொண்டு வந்து போடுறேன்னா, இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இங்கேயும் அதே வேலையை தான் செய்வாங்க. அப்போ இங்க முறையாக வருகிறவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது. அப்புறம் இதுக்காக நம்ம ஐஏஎஸ் ஐபிஎஸ் பாஸ் பண்ணணும், அதற்கான ஒரு அவசியமே இல்லை. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ் வந்து வேலையை ரிசைன் பண்ணிட்டு கார்பரேட்டுக்கு போவாங்க. இப்போ ஒரு 50 நெருங்குகிற ஐஏஎஸ் அதிகாரிகள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து விஆர்எஸ் கொடுத்துட்டு அவங்க பெரிய நிறுவனங்களில் நிர்வாக பொறுப்புக்கு போவாங்க. அது கூட அவங்க வந்து தேர்வு எழுதி தங்களை நிரூபித்திருக்கிறார்கள். பணிக்கு பிறகு அதே போன்ற வந்து ஒரு நிர்வாக பணிக்கு தனியாருக்கு போகலாம். ஆனா நீங்க தனியார்ல இருக்கவங்களை கொண்டு வந்து அரசு பதவி நாங்க தூக்கி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவது வந்து எந்த வகையிலும் ஏற்புடையதாக இல்லை. அதுதான் இன்னைக்கு சரியான ஒரு முடிவு இதற்கு கிடைக்கிறது. எனவே நீதி கட்சி தோன்றியதுக்கு அடிப்படை காரணமே 1916 இந்த திராவிடியன் மேனிஃபெஸ்டோ போட்டபோது இந்த இதுதான், கல்வியிலையும் வேலைவாய்ப்புலையும் போதிய அளவுக்கு பார்ப்பன அல்லாத மக்கள் இல்லை, எனவே கல்வியிலையும் இந்த வேலை வாய்ப்பையும் நான் முன்னுரிமை பெற வேண்டும் என்பதற்காக தொடங்கப்பட்ட அமைப்பு இன்றைக்கு பெரிய அளவுக்கு அரசியல் சட்டத்திற்கு ஏற்ப இன்றைக்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருக்கிறது. இதை அப்பட்டமாக மீறக்கூடிய வகையில், இந்த அரசியல் சட்டத்தை மீறக்கூடிய வகையில் அவர்களுடைய இந்த முயற்சி இன்றைக்கு முறியடிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்ந்து அவர்கள் எவ்வாறு செல்லுவார்கள் என்று தெரியவில்லை. தொடர்ந்த இந்த நம்ம இந்திய கூட்டணியினுடைய கடுமையான எதிர்ப்பு, மேலும் அவருடைய ஆளுங்கட்சியினுடைய கூட்டணியிலேயே எழுந்த எதிர்ப்பு, இவையெல்லாம் இன்றைக்கு இந்திய நாட்டு மக்களை, பிற்படுத்தப்பட்ட மக்களை, ஒடுக்கப்பட்ட மக்களை காப்பாற்றி இருக்கிறது என்றுதான் நாம் கருத வேண்டும். தொடர்ந்து அவர்களுடைய இது போன்ற மக்கள் விரோத போக்குக்கு தொடர்ந்து நாம் கடிவாளம் போட வேண்டும், அதை எதிர்த்து நின்று வெல்ல வேண்டும். முதலமைச்சர் அவர்கள் சொன்னதைப் போல இதை ஒரு காலம் எந்த காலத்திலும் தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளாது என்பது மட்டுமல்ல, இன்றைக்கு இந்திய அளவிலேயும் எதிர்பார்ப்பு பெரிய அளவுக்கு எதிர்ப்பு வந்திருக்கிறது என்பது பெரிய குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது. தென்னகத்தினுடைய குரல் வடநாட்டிலும் எதிரொலித்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். கண்டிப்பாக. பொதுவா பாத்தீங்கன்னா இது போன்ற ஆதிக்கத்துக்கு எதிரான ஒவ்வொரு முயற்சியும் நாம தான் முன்னெடுக்கிறோம். இப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய முதல் திருத்தம் அப்படிங்கிறதே தந்தை பெரியாரால் உருவானதுதான். ஏன்னா வந்துட்டோம், இனி அவ்வளவுதான் இடஒதுக்கீடு அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது அந்த இடஒதுக்கீட்டை காப்பாற்றுவதற்கான அந்த முதல் திருத்தம் அப்படிங்கிறது வந்து திராவிட இயக்கத்தின் முயற்சி, தந்தை பெரியாருடைய முயற்சி தான். அப்போ தந்தை பெரியாருடைய நீட்சியாக இன்றைக்கு இருக்கக்கூடிய மாண்புமிகு ஆசிரியர் அவர்கள் ஒரு மிக சிறப்பான ஒரு முன்னேற்பாட்டை மேற்கொண்டார், ஒரு ஆர்ப்பாட்ட களத்தை தயார் செய்தார். ஆனால் அதற்கு வேலையே இல்லாத அளவுக்கு அவர்களே இன்றைக்கு நம்ம அதை விட்டு இன்றைக்கு அந்த திட்டத்தை கைவிட்டிருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய திட்டமெல்லாம் வேறு. இப்போ நம்ம முதல்ல பாத்தீங்கன்னா ஒரு 2 மாதங்களுக்கு முன்பாக யூபிஎஸ்சியினுடைய சேர்மன் பொறுப்பில், தலைவர் பொறுப்பில் இருந்தவர் தனக்கு 2026 வரைக்கும் பதவி இருக்கிற நிலையில் வந்து தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்து விட்டு போனார். அப்பவே எல்லாருக்கும் ஒரு ஐயம் இருந்தது. ஏன்னா வந்து பொதுவா அது ஒரு மிக உயரிய பதவி, அதை போய் யாரு 2-3 வருஷம் இருக்கும்போது விட்டுக்கிட்டு போவாங்க அப்படின்னா, அப்போ இது போன்ற அழுத்தம் வந்து ஒன்றிய அரசால் அவர்களுக்கு இருந்திருக்கிறது. அப்போ அவங்களுக்கு வந்து இப்படி வெளியில இருந்து ஆளை போடணும், அந்த யூபிஎஸ்சியினுடைய அந்த பர்பஸே வந்து டைலூட் பண்ற மாதிரி விஷயங்களை செய்ய வேண்டிய சூழல் நேரும்போது அவர்களுக்கு அது ஒத்துக்காத காரணத்தினால் அவர் வெளியே போயிருக்கலாம். அப்போ இவர்களுக்கு வேண்டிய ஒருவராக, இவர்கள் சொல்வதற்கு தலையாட்டுகிற அளவில் ஒருவரை நியமித்து விட்டு நாம் என்ன வேணாலும் செய்யலாம்னு நினைச்சாங்க. ஆனால் அந்த முயற்சியை மீண்டும் திராவிட இயக்கம் வந்து மிகச்சரியாக கையாண்டு இன்றைக்கு இந்த வெற்றியை பெற்றிருக்கிறது. உங்க நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.